இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்குள்ளாக மோசேயின் மூலமாய் வழி நடத்தப்படுகிறார்கள். ஆண்டவருடைய தாசனாய் இருக்கிற மோசே அவர் அங்கே நேபாவின் கொடுமுடியில் உச்சிகளிலே ஏறுகிறார். அங்கே மரித்து போகிறார். தேவனாலே அடக்கம் பண்ணப்படுகிறார். பின்பதாக தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிற யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி போகிறார். அவர்கள் யோர்தானை தாண்டுகிறார்கள். யோர்தானை தாண்டி எரிகோ, அது மிகப்பெரிய பட்டணம். மிகப்பெரிய பட்டணம், அது பிடிக்க முடியாதபடியான மிகப்பெரிய பட்டணம். அந்த எரிகோ பட்டணத்தை அவர்கள் பிடிக்க வேண்டுமானால், அந்த எரிகோ பட்டணத்திற்குள் அவர்கள் நுழைய வேண்டுமானால், அந்த மதில்கள் மிகவும் வலுவாக கட்டப்பட்டிருந்த மதில்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த மதில்களிலே 4 குதிரைகள் பூட்டப்பட்ட 2 ரதங்கள், அதாவது 8 குதிரைகள் அந்த ரதத்தினுடைய அந்த தளத்தினுடைய அந்த மதிலுடைய மேல் தளத்திலே ஓடி விடலாம். அவ்வளவு பெரிய கோட்டை. அங்கே வீடுகள் இருந்ததாக பார்க்கிறோம். ராகாப் என்கிற பெண்ணுடைய வீடு அந்த மதிலிலே இருந்ததாக நம் வேதத்திலே பார்க்க முடியும். அங்கே மதிலிலே வீடுகள் இருந்திருக்கிறது. அந்த மதிலை காக்கக்கூடிய காவற்காரர்கள் அங்கே இருந்திருக்கிறார்கள். அந்த மதிலிலே ஓடக்கூடிய ரதங்கள், பெரிய ரதங்கள், 4 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதங்கள், கிட்டத்தட்ட 8 குதிரைகள் ஓடக்கூடிய பெரிய மதில். அது அப்படிப்பட்ட பெரிய மதில் சுவர். அது எளிதா இந்த மதில் சுவரை கவன் கற்களாலோ அல்லது வில்களாலோ கேடயத்தாலோ ஈட்டியாலோ அதை தாக்க முடியாது. என்னோட வலுவான மதில்கள். அது அவ்வளவு வலுவாக அது கட்டப்பட்டிருந்தது. அந்த அந்த கோட்டையினுடைய கதவை மிக வலுவாக இருந்தது. ஒரு கதவை மட்டும் கிட்டத்தட்ட 13-14 பேர் தூக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் பலமிக்க கோட்டையினுடைய கதவாக ஒரு கதவு மட்டும் இருந்தது. 2 கதவு கிட்டத்தட்ட 30 பேர் சேர்ந்துதான் அந்த 2 கதவை தூக்க முடியும். அவ்வளவு வலுவான கதவுகள். இதை பிடிப்பது என்பது யுத்தம் பண்ணிதான் அதை பிடிக்க முடியும். ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும், கோட்டைக்குள்ள நுழையணும், ஏதாவது பண்ணணும். ஆனா கர்த்தருடைய தூதனானவர் யோசுவாவினிடத்துல கடந்து வந்து சொல்லுகிறார், ஒண்ணு செய்யாத, அந்த பட்டணத்தை 7 நாள் சுற்றி வாங்க. 6 நாள் ஒரு முறை சுற்றி வாங்க. 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வாங்க. 7 முறை அந்த பட்டணத்தை நீங்கள் சுற்றி வந்த அடுத்த நிமிடமே அந்த பட்டணத்தினுடைய அலங்கம் இடிந்து விடும். 7வது முறை நீங்கள் பட்டணத்தை சுற்றி துதித்து ஆர்ப்பரியுங்கள். 7வது முறை ஆர்ப்பரியுங்கள், துதியுங்கள். நீங்கள் துதித்து ஆர்ப்பரிக்கும் போது அந்த அலங்கம் தானா இடிந்து விழும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் யோசுவாவோடு கூட இடைப்படுகிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர்களும் அந்த பட்டணத்தை அவர்கள் சுற்றி வருகிறார்கள். 6 நாள் 7 நாட்கள் சுற்றி வருகிறார்கள். 7வது நாள் 7 முறை அந்த பட்டணத்தை சுற்றி வருகிறார்கள். 7வது முறை அந்த பட்டணத்தை சுற்றும் பொழுது அந்த பட்டணத்தினுடைய மதில்கள் இடிந்து விழுகிறது. அந்த அலங்கம் இடிந்து விழுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போய் அந்த பட்டணத்தை சுட்டெரித்து அதை பிடித்துக் கொள்கிறார்கள். யுத்தம் பண்ணல, ஒண்ணுமே செய்யல, துதித்து ஆர்ப்பரிக்கிறார்கள். துதியின் சத்தம் பரலோகத்திற்கு போகிறது. பரலோகத்தின் தேவனானவர் தம்முடைய வல்லமையான கரத்தினாலே அந்த மதில்களை வீழ்த்தினார். உங்களுக்கு எதிராக இன்னைக்கு மதில் போல பிரச்சனை இருக்கோ இல்ல, இந்த பிரச்சனையை யாராலும் வீழ்த்த முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனை எங்க வாழ்க்கையில. இதற்கு மேல வழியே இல்லை, வழி இல்லை, நோ சான்ஸ். எந்த வழியுமே இல்லை. எல்லா வழிகளும் எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆல் டோர்ஸ் ஆர் க்ளோஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு கதவு இருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட். ஜீசஸ், இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கதவு இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது.
அதற்குள்ளாய் ஓடி வாருங்கள். அந்த கிறிஸ்துங்கிற கன்மலை, அந்த கிறிஸ்துங்கிற வல்லமையானவர் உங்களுக்கு வாழ்க்கையில எதிராக இருக்கிற அந்த மதிலை இடித்து தகர்த்து, அது எப்பேற்பட்ட மதிலாக இருக்கலாம், வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்லாததை உருவாக்குகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். எல்லாமே இருக்குங்க, உங்களுக்காக உருவாக்குவார் அவர். இந்த உலகம் முடியாதுன்னு சொல்லும், இந்த உலகம் நடக்காதுன்னு சொல்லும், இனிமே எல்லாம் க்ளோஸ்ட், இனிமே உங்களுக்காக எந்த வழியுமே இல்லைன்னு சொல்லும். ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற தேவன், நாம் நோக்கி பார்க்கிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிற கர்த்தரானவர். அவர் அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு அந்த ஒரு வழியை அவர் திறந்து விடுவார். உங்களுக்கு அந்த ஒரு வாசலை அவர் திறந்து விடுவார். உங்களுக்கு அந்த ஒரு வழியும் உங்களுக்கு அந்த ஒரு வாசலும் திறக்கப்படும். நீங்க அந்த வாசல் வழியாய் உட்பிரவேசிப்பீர்கள். அந்த வழியின் வழியாய் நீங்கள் உட்பிரவேசிப்பீர்கள். உங்களுக்காக அந்த வாசல் தேவனால் திறக்கப்படும். எல்லா வழியும் அடைக்கப்பட்டது நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. இல்ல, உங்களுக்கு அந்த ஒரு வழி இருக்கிறது. உங்களுக்கு அந்த ஒரு வழி இருக்கிறது. அது கிறிஸ்து. அந்த கண்மலைக்குள்ள ஓடிவாங்க. இந்த கிறிஸ்து முகத்தை நோக்கி பாருங்க. உங்களுக்கு அவர் வழியை திறந்து விடுவார். உங்களுக்கு ஒரு வழியை திறந்து விடுவார். உங்களுக்கு என்ற ஒரு பாதை அவர் உண்டாக்குவார். உங்களுக்கு அந்த ஒரு வழி திறக்கப்படும். பிரியமானவர்களே, வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீங்களோ, டோன்ட் வரி, பி ஹாப்பி. உங்களுக்காக வழியை திறக்கிற இயேசு இருக்கிறார். அவர் நோக்கி பாருங்க. தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையிலே எங்களுக்காக ஒரு வழியை திறந்து கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் எனக்கு புதிய வழி திறக்கணும் கேட்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில புதிய வழியை நீ திறந்து கொடுப்பீராக, திறந்து கொடுப்பீராக. மகிமை டிவி நடத்துகிற தாசனை ஆசீர்வதி. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற எல்லாம் நீ கர்த்தர் ஆசீர்வதி காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை